2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக பறிகொடுத்த ஆலங்குளம் தொகுதி நிலவரம் என்ன, தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஆலங்குளம் சட்டப்பேரவை தொகுதி தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம், ஆழ்வார்குறிச்சி, முக்கூடல், கீழப்பாவூர், ஆண்டிப்பட்டி, நெட்டூர், மாராந்தை உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயமே மக்களுடைய பிரதான தொழிலா இருக்கு. இங்க விளைவிக்கப்படுற காய்கறிகள் அதிகமா கேரளாவுக்கு அனுப்பப்படுது. பீடி சுற்றுதல் பெண்களுடைய வருவாய் தொழிலாவும் இருந்துகிட்டு வருது. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி இந்த தொகுதியில 1,33,739 ஆண் வாக்காளர்கள், 1,29,650 பெண் வாக்காளர்கள், 19 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 2,53,408 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா திமுக, அதிமுக தலா 5 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 4 முறை ஜெயிச்சிருக்கு. காந்தி, காமராஜர் காங்கிரஸ் கட்சி 1 முறை ஜெயிச்சிருக்கு. சுயேட்சை 1 முறை ஜெயிச்சிருக்காரு. இந்த தொகுதியில 2021 தேர்தலில் திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த பூங்கோதை ஆலடி அருணா களமிறங்கினாங்க. அவங்களுக்கு எதிராக அதிமுக BH மனோஜ் பாண்டியனை களமிறக்குச்சு. தேர்தல் முடிவுல 74,153 வாக்குகளை பெற்ற மனோஜ் பாண்டியன் ஜெயிச்சாரு. கடும் போட்டிக்கு மத்தியில போராடி 70,614 வாக்குகளை பெற்ற பூங்கோதை ஆலடி அருணா தோல்வியை தழுவினாங்க. 3,539 வாக்குகள் வித்தியாசத்துல பூங்கோதை தோல்வியை தழுவ தொகுதி திமுக கை நழுவியது. தொகுதியில சுயேட்சையா களமிறங்கிய ஹரிநாடார் 37,727 வாக்குகளை பிரிச்சிருந்தாரு. இப்போ தேர்தல் நெருங்க ஆலங்குளம் தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு அப்படிங்கறத கேட்கலாம். மருத்துவமனையை விரிவாக்கம் பண்ணணும், பெரிய ஆஸ்பத்திரியை தரம் உயர்த்தணும், பஸ் ஸ்டாண்டை விரிவுபடுத்தணும். இந்த ஆலங்குளத்துக்கு வர கால்வாயை நிரந்தர தீர்வாக அப்பப்போ வேலை பார்க்குமா ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வரணும். சுற்றி 100 கிராமம் இருக்குது. 100 கிராமத்துலேருந்து ஒரு பிரசவம், ஒரு வயிற்று வலி, ஒரு இது பண்ணாலும் இங்கே வந்த உடனே நீ தென்காசி போங்க, திருவள்ளி போங்க, ஏமா அப்படி சொல்லி என்னைக்கு டாக்டர் கிடையாது இந்த ஊரில். இங்கே வந்து எங்கள் ஆஸ்பத்திரியில் டாக்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிராமத்துலேருந்து வரவே பணம் இருக்கா இல்லையாங்கிறதுலாம் தெரியாது. ஒரு ஆட்டை பிடிச்சி வருவாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்றைக்குமே சரி டாக்டர் ஒழுங்காக இருந்ததே கிடையாது. பல குளங்கள் வந்து குடிமராமத்து பணிகள் வந்து செய்யாமல் இருக்கு. எல்லா குளங்களையும் குடிமராமத்து பணிகளை வந்து செய்யணும். செஞ்சால் தான் விவசாயிகளுக்கு வந்து இப்போ வந்து கால்வாயில் வந்து தண்ணீர் வந்து போதுமான அளவு இருக்குது, வருது. இருந்தாலும் அது தேக்கி வைக்கக்கூடிய குளங்களை வந்து அந்த குடிமராமத்து பணிகளை வந்து எல்லா பகுதியிலையும் செய்யணும். அது செய்யாமல் இருக்குது. இந்த ஊருக்கு முக்கியமான தேவை வந்து ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டு அரசு அமைத்து தரும்ங்கிறது நெடுநாள் கோரிக்கை. அதுக்குரிய இடத்தை தேர்வு செய்து ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு எடுத்து எல்லா ஊருக்கும் எல்லா நேரமும் பஸ்ஸு வசதி உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி தந்தால் மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க. இங்கே ஒரு பூங்கா ஒன்று தேவைப்படுது, அதை எங்களுக்கு பண்ணித்தரணும். அப்புறம் என்னென்னா ஆலங்குளம் ஆஸ்பத்திரி, மகப்பேறு ஆஸ்பத்திரி டாக்டர் இல்லை, அதை நல்லபடியாக கொடுங்க. ஆனால் அந்த மக்கள் இரவுலையும் பகல்லையும் ரொம்ப கஷ்டப்படுதாங்க. என்னென்னா நெட்டூர் போங்க, அம்பாசமுத்திரம் போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரசவ ஸ்திரீகள் ரொம்ப கஷ்டப்படுதாங்க. மருத்துவ வசதி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரீசெண்டாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் லாஸ்ட் வீக் போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு சீரியஸான கேஸ் வருது, அவங்க மேடம் எல்லாமே உட்காந்துட்டு மெதுவாக சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் வராங்களோ ஒழிஞ்சு அது அர்ஜென்ட்டாக ஒரு இதை வந்து எடுத்து அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.